அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் புதுசா ஒரு தத்துவம் சொல்லியிருக்கார். பாப்பான் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். என்ன சொல்றதுனே தெரியல. சீமான் இந்த பார்ப்பன அந்த கூட்டம் நடக்கும், அதாவது பார்ப்பனர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய அந்த சபையில ஒரு பார்ப்பான் பேசுறான். அதாவது பிரிட்டிஷார் காலத்திலேயே எங்க தாத்தா பஞ்சாயத்து தலைவரா இருந்தாரு. அந்த காலகட்டத்துல எங்கள் தெரு வழியாக ஒரு நாடா சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் உள்ள வந்துட்டான். அவனை எங்க தாத்தா தலைகீழாக கட்டி தொங்க விட்டு உரின்னு உரிச்சாரு. அந்த அளவுக்கு எங்க தாத்தா தைரியசாலி. ஆனா இன்றைக்கு எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லி தோல் மேல தோல் கை போடுறான், பக்கத்துல நின்று பேசுறான். இதெல்லாம் சரியில்லை, லோகம் கெட்டு போயிடுத்து அப்படின்னு யார் சொன்னா? பாப்பான். இன்னைக்கு இந்த புல்புல் பறவை மேல ஏறி உக்காந்துக்கிட்டு எச்ச குடிக்கும் பிச்சை நோட்டுக்கும் RSSக்கு விலை போய் இருக்கிற இந்த சீமான் மேல உக்காந்துக்கிட்டு, அந்த புல்புல் பறவை மேல உக்காந்துக்கிட்டு பாப்பான் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். உன் காதிலே ஏறி அறிவு இருக்குதா? பேசணும்னு பேசுற ஒரு 80% உண்மை, 20% போய். இப்படி பேசினா கூட பரவாயில்ல. ஆனா நீ பேசுறது 99.99 கூட கிடையாது. 100% 100% அப்மார்க் போய். ஒருவேளை இவனுக்கு யார் இதெல்லாம் காட்ட மாட்டானுங்களா? இல்ல தெரிஞ்சே பேசுறானா? பைத்தியம். அதாவது மக்கள் பைத்தியம் நினைச்சிட்டானா இல்ல இவன் பைத்தியமா? இப்ப நான் பேசிய இந்த ஆதாரம் இணையத்தில் வைரலான ஒரு விஷயம். ஒரு பார்ப்பனர் ஒரு நாடாரை இப்படி இழிவாக தரம் தாழ்த்தி பேசுவதை கேட்டு கொந்தளிச்சு போய் நிக்கிறோம். அந்த சாதி பேரை சொன்னதற்காக தயவு செய்து சகோதரர்கள் என்னை மன்னிக்கவும். ஏன்னா ஜாதி, மதம், இனம், மொழி இவையற்றையெல்லாம் கடந்து சகோதரத்துவத்தோடு மனித நேயத்தோடு மனிதத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றுதான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் அதற்குத்தான் போராடினார். தந்தை பெரியார் என்று சொன்னாலே அது பார்ப்பன பனியா கும்பலுக்கு தான் பற்றி எரியும். ஏன்னா அவர் பத்த வச்சது அவன் குண்டியில. ஆனா அவனால இப்ப நேரா வர முடியலன்னு சொன்ன உடனே இந்த சீமான் போன்ற எச்ச பசங்களை வச்சுக்கிட்டு பெரியாரை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம், சித்தாந்தத்தை கிழித்து விடலாம் என்றால் சீமான் போன்ற நபர்கள் நாராக கிழிக்கப்படுவார்கள். சீமான் கேட்பார் உடனே, பேரறிஞர் அண்ணாவை யார் படிக்க வைத்தார்? வாவுஜியை யார் படிக்க வைத்தார்? டேய், நாங்க தர்க்கத்துக்கு தயார். காக்கை பாடல் யாருன்னு ஒருத்தர் இருக்காங்க, தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 பேர் தமிழ் பேரை வச்சுக்கிட்டு நீ எங்ககிட்டே உறுப்பினர் இருக்க. பாரதியார், பாரதிதாசன், ஔவையார், வாவுசி, எங்கள் பாட்டன் கூட்டன், எங்களுக்கு நண்டா பாட்டன். காக்கை பாடலியார்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவரை பெரியார் படிக்க வச்சாரா? இல்ல, அவங்க ஜாக்கெட் போட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் இந்த ஆரிய கூட்டம் உள்ளே வந்ததற்கு பிறகு நம்முடைய படிப்பு அழிக்கப்பட்டது, நம்முடைய உடை அழிக்கப்பட்டது, நம்முடைய நாகரிகம் அழிக்கப்பட்டது, நம்முடைய மொழி சிதைக்கப்பட்டது, நாம் அடிமையாக்கப்பட்டோம், வர்ணாசிரம தர்மத்தால் நாம் பிரிக்கப்பட்டோம், சூழ்ச்சியால் பிளவுபட்டோம். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் உன் பாட்டியும் என் பாட்டியும் நேயர்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க பாட்டி எல்லாம் படிச்சாங்களா? ஜாக்கெட் போட்டு இருந்தாங்களா? அதை சீர்திருத்தம் செய்ய அதற்காக போராடிய ஏண்டா மயிரை மண்ணாங்கட்டி நீ மட்டும் எல்லாம் போட்டுக்குவ, நீ மட்டும் எல்லாம் செய்வ, நாங்க ஏண்டா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ யாரும் எங்களை கூத்துறன்னு சொல்றதுக்குன்னு கோபத்தோடு, பெரும் கோபத்தோடு அனலை கட்டி கையில் தடியை எடுத்து பார்ப்பன கூட்டத்தை ஓட விரட்டியவர் தந்தை பெரியார். அந்த காலகட்டத்துக்கு அவர் ஆட்சியை தொண்டு மிகப்பெரிய தொண்டு. ஆகவேதான் 100 ஆண்டுகள் கடந்து இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தும் தந்தை பெரியார் நிலைத்து நிற்பார். ஆனா இது ஒரு பைத்தியம், லூசு. இது நின்றுகிட்டு இவர் படிக்க வச்சாரா, அவர் படிக்க வச்சாரா? அந்த காலகட்டத்தை எடுத்து பார்க்கணும். காக்கை பாடினியார், திருவள்ளுவர், அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? அதற்கப்புறம் இந்த ஆரிய கூட்டம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது? அதற்கப்புறம் நடந்த போராட்டம் என்ன? இது பெரியாரின் பங்கு என்ன? இதை யோசிச்சு படிச்சு சிந்திச்சு பேசுறான்னா அதை விட்டுட்டு முன்னாடியும் கட் பண்ணி பின்னாடியும் கட் பண்ணி நடுவில் இருக்கிற வார்த்தை மட்டும் பேசுறது. தந்தை பெரியார் அவர்கள் மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்த பேசுவார். பெரியார்களே, தாய்மார்களே, எதிரில் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து அவர் கேட்கிற முதல் கேள்வி, எப்படியா பசங்களே அப்படின்னு நான் சொல்லல. நீங்க இந்துன்னு சொன்னா அதுல சூத்திரன்னு நம்மளெல்லாம் சொல்றான். அப்ப அந்த சூத்திரனுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா வேசி மகன் வருது. இப்ப நான் சொல்லும் போது உங்க ரத்தம் எல்லாம் கொதிக்குது இல்லையா? அப்ப இந்த ஆண்டாண்டு காலமா நம்மளை இப்படி சூத்திர மகனாகவே வேசி மகனாகவே வைத்து இருக்கிறானே. நீங்கெல்லாம் எழுந்து வெகுண்டு எழுந்து வர வேண்டும், புரட்சி கிளர்ச்சி வெடிக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த மக்கள் எல்லோருக்கும் கல்வி, உடை, உரிமை எல்லாம் கிடைக்கணும்னு போராடியவர் தான் தந்தை பெரியார். மனு தர்மத்தில் சொல்லப்பட்டதை அப்படியே எடுத்து எளிய மக்களுக்கு புரிகிற வகையில் பேசியவர் தந்தை பெரியார். பெற்ற தாயோடும் மகளோடும் உறவு கொள்ளலாம் தந்தை பெரியார் சொன்னார்னு ஆதாரமே இல்லாம சேத்தவாரி அடிச்சுட்டு இன்னைய வரைக்கும் பதில் கேட்டா
இவன் என்னைக்குமே இந்த சீமா பைய பதிலே சொன்னது கிடையாது. பாக்ஸிங்க்கு வாடானா பாக்ஸிங்க்கு வந்தது கிடையாது, விவாதத்துக்கு வாடானா விவாதத்துக்கு வந்தது கிடையாது, ஆதாரத்தை கேட்ட ஆதாரம் காட்டினது கிடையாது. பாதுகாப்போடு போய் பொய்ய பேசிட்டு யாரோ ஒரு அதிகார வர்க்கத்துக்கு கீழ் ரொம்ப பாதுகாப்பாக இந்த எதிர்கால இளைய சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார். பெரியார் வாழ்க அப்படின்னு சீமான் சொன்னா அதுக்கும் கை தட்டுறானுங்க, பெரியார் ஒழிக அப்படின்னு சீமான் சொன்னா அதுக்கும் கை தட்டுறானுங்க. எதிரில் உட்கார்ந்து இருக்கிற இந்த ஆமை குஞ்சுகள் ஏண்டா யோசிச்சு பாக்குறேன்னா என்ன அந்த ஆள் அன்னைக்கு அப்படி சொன்னா இன்னைக்கு இப்படி சொல்றாங்க, ஒருத்த யோசிச்சு பாக்குறாங்களா? அதில் யோசித்தவர்கள் அத்தனை பேரும் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார்கள். யோசிக்கும் திறனை இருந்த சீமானுடைய அந்த மாய வலையில் சிக்கிய இந்த பைத்தியக்காரத்துக்கு கிட்ட இந்த பைத்தியக்கார கூட்டம் மாட்டிக்கிட்டு அப்படியே நிக்குது. இவனுங்க சொல்றானுங்க திராவிடத்தை ஒடுக்கிடுவோம், வேரோடு புடுங்கி எரிஞ்சிடுவோம், கிடிச்சிடுவோம்னு. பெரியாரையும் திராவிடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட கழகத்தையும் எவனா தொட்டா அதோட அவன் கேட்டான்டா நம்மளும் மரியாதை கொடுக்கணும், சீமானுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னு கேட்டா நம்மிடத்தில் இருந்தவர், திராவிடத்தில் இருந்தவர், பெரியாரை படித்தவர். இததான் தந்தை பெரியார் முன்னாடியே சொல்லிட்டார். நான் சொல்றதையே எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க, நான் சொல்றதையே சரின்னு எல்லாம் ஒத்துக்கொள்ளாதீங்க. நீங்களா சுயமரியாதையோடு பகுப்பாய்வு செய்து பகுத்தறிவோடு யோசித்து ஒருவேளை கேள்வி இருந்தால் என்னை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்கலாம், என் மீது விமர்சனம் வைக்கலாம்னு தந்தை பெரியார் அப்பவே சொல்லிட்டாரா? அப்படி ஒரு தலைவன் இனி பிறக்க போவதே கிடையாது. ஆகவேதான் 100 ஆண்டுகள் கடந்தும் தந்தை பெரியார் இந்த மண்ணில் வேரூன்றி நிற்கிறார். அதிலிருந்து விழுகிற விதைகள் நாங்கள் இன்னும் அந்த மரத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உன்ன மாதிரி எச்ச குடிக்கும் பிச்சை நோட்டுக்கும் இந்த சாவர்கர் கும்பலுக்கும் RSSக்கும் பாஜகவுக்கும் இந்த பார்ப்பன பலியா கும்பலுக்கும் பூநூல் ஆற்ற வேலைய நாங்க என்னைக்குமே பார்க்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு சுயமரியாதை இருக்கு. அந்த சுயமரியாதையை மதுபோதையில் இறந்த சீமான் இப்படி கேவலமாக இந்த பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக வாய விட்டு இருக்கார். வாடகை கூட இல்ல, குத்தகைக்கு விட்டார். சீமான் உடனே இன்னொரு கேள்வி கேட்பார், பேரறிஞர் அண்ணாவை படிக்க வைத்தாரா பெரியார்? அந்த டபுள் டிகிரி படிச்ச எங்களுடைய தலைவன் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரிடம் தான் சமூக நீதியை கற்றுக்கொண்டார். அவருக்கு தெரியும் நாம் படிக்க காரணம் இந்த ஈரோடு பகுத்தறிவு இந்த பழம் கிழம் இதுதான் நம்மை படிக்க வைத்ததுன்னு தெரிஞ்சுதான் அங்க போனார். அதுக்கப்புறமா அண்ணா வெளியில போய் பெரியாரை எதிர்த்து கட்சி நடத்தலையா அப்படின்னு கேட்கிறான். வெளியில போனார். ஏன் போனாரு? வாக்கரசியல் ரொம்ப முக்கியம். வாக்கரசியலும் அதிகாரமும் கையில் வந்தால்தான் நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும் ஐயா. ஆகவே நம்ம வாக்கரசியலுக்கு போலான்னு பேரறிஞர் அண்ணா சொல்லும் போது தந்தை பெரியார் அவர்கள் எனக்கு அதிகாரம் முக்கியம் இல்லை, மக்கள் தான் முக்கியம், நான் மக்கள் கூடவே இருக்கணும், அவங்களோட கஷ்டங்களை போக்கணும், அந்த வாக்கு அரசியல்லாம் சரிபட்டு வராது, அதுக்கு 2 நாக்கு தேவைப்படும், மாத்தி மாத்தி பேசணும், தேவைப்பட்டா சீமா மாதிரி 4-5 நாக்கு இருக்கணும் அதுக்கு. அப்படி முன்னே கடித்து ஐயா சொன்னாரு, இது வேணாம் எனக்கு. இந்த இடத்தில் முரண்பாடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனியே போய் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சு அப்போ கூட அந்த தலைவர் பதவியை தந்தை பெரியாருக்காக அப்படியே வைத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி நடத்தி ஆட்சியில் அமர்ந்து பெரியாரின் கனவுகளை சிந்தனைகளை சட்டங்களாக மாற்றியவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்களும். இவ்வளவு வரலாறு இருக்கு. குடும்பம்னா சண்டை இருக்குண்டா, நீ சொல்ற மாதிரி இல்ல, எச்ச குடிக்கு சண்டை நடக்கிறது இல்ல, கருத்தியல் ரீதியாக சண்டை இருக்கும். தந்தை பெரியார் மிக வன்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்திருக்கிறார். திரும்ப அண்ணாவும் கலைஞர் அவர்களும் விமர்சித்திருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் பகைத்துக் கொண்டதில்லை. காரணம் தலைவர் அவர் தான் அவர்களுக்கு. அப்பங்கிட்ட பிள்ளைக்கு என்னடா சண்டை? முரண்பாடு இருக்கும், ஒருத்தர் திட்டிப்பாங்க, ஆனால் பாசம் அப்படியே இருக்கும். அப்ப அவன் தானே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தகப்பன் தந்தை பெரியார் தானே. இந்த வரலாறெல்லாம் மக்களுக்கு நன்றாக தெரியும். இதெல்லாம் நான் சொல்லித்தான் உங்களுக்கு புரியணும்னு கிடையாது. ஆனால் இது போன்ற எச்ச குடிக்க ஆசைப்பட்டு பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி விலை போய் இருக்கிற இந்த சீமானை முகத்திலே கிழிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே நோக்கம். இவன் பெரியாரை தொட்டுட்டா அப்படியே விட்டுட்டு போறதுக்கு நாங்க என்ன சாவர்கர் கும்பலா? தந்தை பெரியாரை தொட்ட அதோடு கெட்ட சீமானுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. அரசியலில் இதோடு கதை முடிந்தது. வச்சு செய்ய போறாங்க ஈரோட்ல. அதாவது பொட்டியை மூடிட்டாங்கன்னா எண்ணி பார்க்கும்போது தெரியும் அது எல்லாம் பாஜக வாக்குகளாக இருக்கும், அந்த பார்ப்பன தனியா கும்பலுடைய வாக்குகளாக இருக்கும். அதிமுக தோழர்கள் கூட வாக்குகள் போட மாட்டார்கள். ஒண்ணு ஓட்டு போட வருவான், இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அவன் வாக்களிப்பான். ஏன்னா திமுக அவனுடைய தாய் கழகம், திராவிடர் கழகம் என்பது அவனுடைய உயிர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள். இதெல்லாம் தெரியாம புரியாம இந்த பாஜக ஆடுகிற சூழ்ச்சி அந்த நகர்த்துகிற அந்த காய்க்கு சீமான் தெரிந்தே பணத்துக்காக விலை போயிருக்கிறார். இதுல வேற திப்ப வந்த பசங்களா அடிக்கிறாங்க நாம் தமிழர். அதுதான் இருக்கிறதுலே சிரிப்பு. இந்த தமிழக வெற்றி கழகம்னு பாத்தீங்கன்னா இந்த விவாத மேடைகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
சீமானை குறித்து விக்கி என்கிற ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேச்சாளர் அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது இருமாவளம் காட்டி வீட்டுல இருந்து பேசலாம் போல அந்த தைரியத்துல ஏய் மரியாதை பேசு, ஏய் மரியாதை அடி, உனக்கு என்னடா மரியாதை, என்னடா சீமானுக்கு மரியாதை, முதல்ல சீமானுக்கு எப்படி மரியாதை பேசணும் கத்து கொடுத்தான். பொது வெளியில பொது மேடையில மக்களுக்கு முன்னாடி நிருபர்கள் முன்னாடி எப்படி மரியாதை பேசுனா அவனுக்கு கத்து கொடுக்குறா சீமானுக்கு, அதை விட்டு என்னடா மரியாதை அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சின்ன பையங்க, வயசுலயும் சின்ன பையன், அரசியலையும் சின்ன பையன், இடுமாவளம் காட்டி மூஞ்சில காரி துப்பிட்டான் பத்தியா, போய் எங்கடா தொங்குங்கடா தொம்பு செடியா பார்த்து. சீமானுக்கு மரியாதை வேணுமா? மரியாதை என்பது கொடுத்து வாங்குவது. மரியாதை ஒருத்தர் கொடுத்து பாரு, பன்மடங்கு திருப்பி வரும். கேட்டெல்லாம் பிச்சை வாங்க முடியாது. இடுமாவளம் காட்டி கறிகஞ்சி மரியாதை அதுவா வரணும். ஆக பாப்பா எல்லாத்தையும் பாப்பானா நல்லா உன் காதிலே ஏறி செய்வான் என்று சொல்லி பெரியாரை எவனும் எந்த காலத்திலும் தொடவும் முடியாது. பெரியாரை இந்த அளவுக்கு மக்களிடம் கொண்டு சேர்க்கிற பாஜகவுக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லிக் கொண்டு பண அரசியல் செய்து கொண்டிருக்கிற சீமானுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள். நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம். ஆனால் ஏன் நீ பெரியாரை பேசலாம்னு வச்சுக்க, நாங்க அப்படியே போயிட்டே இருப்போம் அரசியல்ல. நீ பெரியாரை வந்து தொடும்போதுதான் அதடா இல்லைன்னா நம்ம பாட்டுல தொடலாம் விடக்கூடாதுன்னு ஒண்ணு வந்து அடிக்க வரோம் இல்லையா? அடிக்க வரோம் மீன்ஸ் கருத்தியல் ரீதியாக. அப்போ இளைஞர்கள் அதை எடுத்து படிக்கிறாங்க. யார் இந்த கிழவன், யார் இந்த ஈரோட்டு பழம், அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு படிக்கும்போது சீமானை பார்த்து அடைச்சி இவ்வளவு பணி செய்திருக்கிறாரு, இவ்வளவு போராடி இருக்கிறாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க கூட உடனே செத்து போயிடுறான். கடவுள் இல்லை என்று சொன்ன இந்த சமூக நீதி காவலர், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடியவர் இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்காரு. ஏண்டா அப்ப கடவுள் ஒருத்தர் உண்மையிலேயே என்ன இவரையா வச்சிருந்தாரு, இவருதான் கடவுளே அடிக்கிறாரு, அப்ப உடனே சாகடிக்க வேண்டியது தானே, அதான கடவுளுடைய வேலை. அப்போ பெரியார் செய்தது சரி அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனி சீமானின் பருப்பு எங்கேயும் வேகாது அப்படி என்று கூறி பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நீங்க மெத்த படிங்க. படிக்க படிக்க தான் அறிவு வளரும். அறிவு வளரும் போதுதான் நம் சுயமரியாதை வளரும். சுயமரியாதை வளரும் போது நாமும் சேர்ந்து வளரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.